மிளகாய்க்குள்ளே பருத்தி ஊண்டியிருக்கிறோம். நம்ம அக்ரி ப்ராடக்டை வாங்கி தான் மருந்து அடித்தோம். அது ஃபஸ்ட்டு ஃபோட்டோ வந்துட்டு நம்ம அக்ரி ப்ராடக்டை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்த பருத்தி செடி. 2வது ஃபோட்டோ வந்துட்டு நம்ம அந்த அக்ரி ப்ராடக்டை அடித்ததுக்கப்புறமா உள்ள க்ரோத்து அந்த பருத்தி செடி. அது முன்னாடி இருந்ததை விட இப்போ நான் மருந்து அடித்து 10 டேஸ் தான் ஆகுது. நல்ல ரிசல்ட்டு தெரியுது. நல்லா கரும்பச்சையாகவும் இருக்குது, நல்லா ஹைட்டாக வளர்ந்து இருக்குது. நல்லா நிறையா கன்னி கட்டி நிறையா பூவும் காயுமே அதில் பூ நிறையா பூத்து இருக்குது. காய் கன்னி கட்டி நிறையா செடியில் இருக்குது. அதை ஒரு செடியை மட்டும் கொஞ்சம் க்ளோஸ்அப்பாக எடுத்து அனுப்பிச்சி விட்ருக்கேன். நல்ல ரிசல்ட் இருக்குமா. அடுத்து திரும்ப எப்போ என்ன மெடிசன் என்ன கொடுக்கணும் நம்ம அக்ரி ப்ராடக்ட் கொடுத்தா. இப்போ காய் பிடிக்கிற ஸ்டேஜில் இருக்குது. பூ பூத்து காய்க்கிட்டுருக்கு. ஓகே லீடர்ஸ், அக்ரியில் பருத்திக்கான ரிசல்ட் எடுத்தாச்சு. ஓகேங்களா. இப்போ கஸ்டமர் ஃபீட்பேக் வந்து லிசன் பண்ணியிருப்பீங்க. அவங்க ஃபஸ்ட்டு ஸ்டேஜுக்கு எடுத்த ரிசல்ட்டை அவங்க வந்து ஷேர் பண்ணதை உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போது நெக்ஸ்ட்டு என்ன போடணுன்றதை அவங்களே வந்து கேட்டிருக்காங்க இல்லையா. அப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போ ஃப்ளவரிங் பூ பூக்கிறதுக்கு நம்ம என்ன பொருள் கொடுக்கணுன்றதை இந்த டேஷ்போர்டில் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி 1 வீக் கழித்து நம்ம வந்து அந்த காய் பிஞ்சு கீழே உதிராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்னென்ன பண்ணணுன்றதையும் நான் கீழே கொடுத்துருக்கேன். அப்போ இந்த அளவில் அவங்க வந்து கண்டினியூஸாக அவங்க ஃபாலோ பண்ணிட்டு வராங்க அப்படின்னும் போது அவங்க சீசன் முடிகிற வரைக்குமே பூ நல்லா வச்சுட்டு இருக்கும், காயும் வந்து நல்லா எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஸோ இதுலேயுமே நல்ல ஒரு ரிசல்ட் எடுத்துடலாம். ஓகேங்களா.